வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரேடிகாசி சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜயா ஒரு ஆனியன் கலர் பட்டு சாரி கட்டிக்கிட்டு கலக்கி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் இந்த அளவுக்கு சமூக சேவை செய்யறதுக்கு இதுக்கெல்லாம் காரணம் என் வீட்டுக்காரரு தான் அப்படின்னு விஜயா சொல்ல, அண்ணாமலை அப்படியே பக்கத்துல நிக்கிற முத்துவோட நெஞ்சில சாஞ்சிடுறாரு. அவரால் நேரா நிக்க முடியல, பயங்கரமா தள்ளாடுறாரு. அவரு எனக்கு எப்பவுமே சப்போர்ட்டா தான் இருப்பாரு. அவரு ஆதரவு இல்லைன்னா என்னால இதை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு விஜயா அள்ளி விட்டுட்டு போக, முத்துவுக்கு அள்ளு விட்டுட்டு பொறையேறுது. அப்பா, நான் பிறந்ததுல இருந்து அம்மா உன்னை பெருமையா பேசுறத இப்பதான்ப்பா தடவையா கேக்குறேன் அப்படின்னு முத்து சொல்ல, ரவிய ஆமான்னு தலையாட்ட, நானே இப்பதான்டா கேக்குறேன் அப்படின்னு அரமயக்கத்திலேயே சொல்றாரு அண்ணாமலை. புருஷனோட ஆதரவு இருந்தா மட்டும் போதுங்க, எந்த பொண்ணாலையும் நினைச்சது எல்லாம் சாதிக்க முடியும் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கு. நீங்க சொன்னதுல எது பிடிச்சிருக்கோ இல்லையோ, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சிரிக்கிற மீனா, ஏங்க அத்தை மாமாவை பத்தி பெருமையா பேசுறத கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிறாங்க. இந்த பாராட்டுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வேட்டு இருக்குது மீனா, அது என்னன்னு தான் தெரியலங்கிறாரு முத்து சந்தேகமா. என் குடும்பத்துல இருக்க எல்லாரும் இங்க வந்திருக்காங்க. என் 3 பையனுங்க, 3 மருமகள்ங்க, எல்லாரும் ரத்தம் கொடுக்க தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற விஜயா அவங்க கிட்ட வர்றாங்க. வாமா ஸ்ருதி, வாமா மீனா, நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு போக, ஐயோ நம்மளே வாமா போமான்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு அசந்து போய் நிற்கிறாங்க மீனா. வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரா போய் பிளட் டொனேட் பண்ணிட்டு வர்றாங்க. பார்வதி இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு பொக்கையோட வர்றாங்க ஒருத்தர். அவரு பார்வதியை வந்து பார்வதி அப்படின்னு கூப்பிட, வாங்க சிவன் அப்படின்னு திரும்புற பார்வதி அவருக்கு நீட்டிட்டு இருக்க பொக்கேவை பார்த்து, இது எதுக்கு, இதை நடத்துறது விஜயா தானேன்னு கேக்குறாங்க. ஆனா அதை நீங்க உங்க வீட்டுல நடத்துறீங்கல்ல, நல்லது பண்றவங்கள அப்பவே பாராட்டுறது தான் என்னோட வழக்கம், இந்தாங்கன்னு அவர் பொக்கேவை நீட்ட பார்வதி சிடு சிடுன்னு முகத்தை வச்சுட்டு வாங்கிக்கிறாங்க. அவர் முன்னாடியே அதை எடுத்துட்டு போய் அங்க இருக்க டஸ்ட்பின்ல போடுறாங்க. எது கொடுத்தாலும் டஸ்ட்பின்ல போடுறீங்க, நான் இன்னும் 2 டஸ்ட்பின் வாங்கிட்டு வந்து வைக்கிறேன், அப்புறம் நான் என்ன கொடுத்தாலும் நீங்க அதை டஸ்ட்பின்ல போடலாம் அப்படின்னு சிவனும் கொஞ்சம் கோவத்தோட சொல்ல, பார்வதி முகத்தை ஒரு வெட்டு வெட்டிட்டு அங்கிருந்து போறாங்க. இதுவும் ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு ஜாலியா தான் இருக்கு. அப்போ பார்வதி வீட்டு முன்னாடி ஒரு கார் வந்து நிக்க, யார் வராங்கன்னு பார்த்துட்டு விஜயா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே பார்வதி போறாங்க. உடனே விஜயா குறுக்க நிக்கிற முத்துவை தள்ளிடான்னு தள்ளி விட்டுட்டு வேகமா போறாங்க. விஜயா தள்ளுன தள்ள 3 அடி தள்ளி வந்து நிக்கிறாரு முத்து. கார்ல இருந்து கோகிலா இறங்க, வா கோகிலா அப்படின்னு ஓடி போய் ரிசீவ் பண்றாங்க பார்வதி. உடனே விஜயாவும் வாங்க வாங்க அப்படின்னு போய் ரிசீவ் பண்ண, சாரி வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்கிறாங்க கோகிலா. அதனால என்ன, நீங்க வந்ததே போதும் அப்படிங்கிற விஜயா, என் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் இங்கேதான் இருக்காங்க, வாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வர, ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாரும் யாருப்பா இதுன்ற மாதிரி பார்க்குறாங்க. வாங்க வாங்கன்றவங்க அண்ணாமலை கிட்ட வந்து, ஏங்க என் ஃப்ரெண்டு வர்றாங்க அப்படிங்கிறவரு வந்து நிற்கிற கோகிலாவை மறுபடியும் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு, இவங்க என் வீட்டுக்காரருங்கிறாங்க. உடனே கோகிலா வணக்கங்கிறாங்க. அவரும் வணக்கமான்றாரு. மனோஜ், இவன் தான் என் பையன் மனோஜ், பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கான், பெரிய ஷோரூம் எல்லாம் வச்சிருக்கான் அப்படிங்கிற விஜயா பின்னாடி நிற்கிற ரவியை பார்த்து, ரவி வாடா அப்படின்னு விஜயா கூப்பிட, பின்னாடி நின்று இருந்த ரவி முன்னாடி வந்து நிக்கிறாரு. இவன் என் 3வது பையன், பெரிய செஃப்பா இருக்கான் அப்படின்னு விஜயா சொல்ல, ரவி ஒரு ஸ்மைலோட ஹலோங்கிறாரு. அப்ப 2வது பையன்னு கோகிலா கேட்க, அது அப்படின்னு விஜயா ஆரம்பிக்கிறதுக்குள்ள, அது நான் தாங்க அப்படின்னு அட்டண்டன்ஸ்க்கு கையை தூக்குற மாதிரி தூக்கிடுறாரு முத்து. பேரு முத்து, கார் டிரைவரா இருக்கேன், இது என் ஒய்ஃப் மீனா, பூ விற்கிறாங்க, மண்டபம் டெக்கரேஷன்லாம் பண்றாங்க, ஃப்ளவர் மெர்ச்சன்ட் அப்படிங்கிறாரு முத்து. ஓ அப்படியா அப்படிங்கிற கோகிலா, விஜயா மேடம் இந்த பொண்ணோட அப்பா தானே ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இறந்தது அப்படின்னு அவங்க கேட்க, மீனாவுக்கு ரொம்பவே சங்கடமாயி போயிடுது. இவங்க கிட்ட போய் எதுக்கு இதை சொன்னாங்கன்ற மாதிரி முத்து பாக்குறாரு. விஜயாவும் இதை எதிர்பார்க்கல, திடீர்னு இப்படி கேட்கிற அவங்க திக்குன்னு ஆயிட்டு அப்படியே அசட்டு சிரிப்பு சிரிச்சிட்டு இவங்களை பாக்குறாங்க. அண்ணாமலையும் இவங்கள்ட்ட எதுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னன்ற மாதிரி பாக்குறாரு. எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு இருக்காங்க, ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. விஜயாவோட சிரிப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அசட்டு சிரிப்புல இருந்து கொஞ்சம் பெரிய சிரிப்பா மாறுது. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே திகைப்போட அவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. உங்க மாமியார் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கம்மா, உங்க அப்பா விபத்துல இறந்ததுக்கு அப்புறம் இவங்களோட பையனையே அவங்களே முன்னாடி நின்று கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு கோகிலா சொல்ல, மீனா அண்ணாமலையை பாக்குறாங்க. என்னமாமா இது புது கதையா இருக்கேன்ற மாதிரி.
அண்ணாமலை என்ன இதெல்லாம்னு விஜயாவை பார்க்க அவங்க சிரிப்பு அப்படியே மாறிடுது. இருந்தாலும் கெஸ்ட் முன்னாடி சிரிச்சாகணுமேனு ஈன்னு திருஷ்டி பூசணிக்கா மாதிரி நின்னுட்டு இருக்காங்க விஜயா. எதுக்காக அம்மா இப்படியெல்லாம் சொல்லி இருக்கணும்ன்ற மாதிரி மனோஜும் ரோஹிணியும் பார்க்க அதே மாதிரியே தான் ரவியும் ஸ்ருதியும் கூட பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய மனசு இருக்கணும் அப்படின்னு கோகிலா சொல்லிட்டு இருக்க மறுபடியும் அதே தான் நடக்குது. முத்து அண்ணாமலை கிட்ட வந்து அப்பா இப்ப எனக்கு மயக்கம் வர்ற மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்ல ரத்தம் கொடுத்துருக்கில்ல அப்படித்தான் இருக்குங்கிறாரு அண்ணாமலை. ரத்தம் கொடுத்ததுல வந்தது இல்லப்பா அம்மா சொல்லி வச்சிருக்கிறதுல அப்படின்னு முத்து சொல்ல விஜயா நீங்க நிறைய சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் ரத்த தானம் தான் சிறந்த தானம்னு சொல்லுவாங்க அப்படின்னு கோகிலா சொல்ல அப்படின்னு கொலுபொம்மை மாதிரி சிரிச்சிட்டு நிக்கிறாங்க விஜயா. அப்பா அது அன்னதானம் தானேப்பா அப்படின்னு முத்து டவுட்டா கேக்குறாரு. டேய் விஜயாவோட டிக்ஷனரியில அப்பப்ப இதெல்லாம் மாறணும் உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பார்க்க ஏங்க இப்ப அதுவாங்க முக்கியம், நடக்கிறது என்னன்னு பாருங்கிறாங்க மீனா. பார்வதி நீ அனுப்பின வீடியோ எல்லாம் பார்த்தேன், இவ்வளவு நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னு கோகிலா கேட்டுக்கிட்டே போக விஜயா அதே எக்ஸ்பிரஷனோட ஈன்னு நிக்கிறாங்க. அவங்க தலையை பாக்குறப்போ டிசைன் வரைஞ்ச பூசணிக்கா மாதிரியே தான் இருக்கு, நமக்கு இன்னைக்கு எடுத்தது கூட இருக்கு அப்படின்னு பார்வதி சொல்ல அப்புறமா நீ அதெல்லாம் எனக்கு அனுப்பிடு அப்படின்னு கோகிலா சொல்லிட்டு இருக்க. நீங்களும் ரத்தம் கொடுக்குறீங்கல்ல அப்படின்னு விஜயா கோகிலாவை கேக்குறாங்க. கண்டிப்பா அதுக்கு தானே வந்திருக்கேங்கிறாங்க அவங்க. சரி வாங்க கேமரா வாங்க வாங்க அப்படின்னு விஜயா அவங்கள உள்ளர கூட்டிட்டு போறாங்க. என்ன மீனா ஏதோ வீடியோ எடுக்க சொல்றாங்களே தப்பா இருக்குல்ல அப்படின்னு முத்து கேட்க எனக்கும் தாங்க, ஆனா என்ன விஷயம்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு மீனா கேட்க நான் தெரிஞ்சுக்கிட்டு வரேன் அப்படின்னு முத்து விஜயாவோட நிழல் பார்வதி கிட்ட போறாங்க. பார்வதியத்த தண்ணி கிடைக்குமா அப்படிங்கிறாரு முத்து. எடுத்துட்டு வரேன்ப்பா அப்படின்னு பார்வதி வீட்டுக்குள்ள போக நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு மீனா கிட்ட ஜாட காட்டிட்டு உள்ள போறாரு முத்து. செம்பில் தண்ணி கொடுத்த காலம்லாம் மலையேறி போயிடுச்சு, இப்போ ஒன்லி வாட்டர் பாட்டில்ஸ் தான். வாட்டர் பாட்டிலில் தண்ணி கொண்டு வந்து பார்வதி இந்தாப்பான்னு நீட்ட தேங்க்ஸ் அத்தன்னு முத்து அதை வாங்கி குடிக்கிறாரு. அத்தை ரொம்ப நாளா அம்மா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியாம இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு பிட்டை போட்டுட்டு மறுபடியும் அவர் தண்ணி குடிக்கிறாரு. ஓஹோ டாக்டர் பட்டம் வாங்க தான் இதெல்லாம் செய்யறான்னு தெரிஞ்சிருச்சா உனக்கு அப்படின்னு பார்வதி உளறி கொட்டிடுறாங்க. முத்து வாயில இருக்க தண்ணி அப்படியா நின்றது. அதை மெல்ல முழுங்கிட்டு என்னது அப்படின்னு முழிய முட்டையாக்கிக்கிட்டு டாக்டர் பட்டமா அப்படின்னு முத்து கேட்க ஏன்பா ஷாக் ஆகுற, தெரியும்னு சொன்னியே அப்படின்னு பார்வதி கேட்க அத்தை அவங்க என்னமோ ஏரியா கவுன்சிலருக்கு போட்டி போடுறாங்கல்லன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு முத்து சொல்ல ஐயோ அப்ப நானா தான் உளறிட்டேனா அப்படின்னு பார்வதி கொஞ்சம் பயத்தோட கேக்குறாங்க. அம்மாவுக்கு எப்படித்த அந்த டாக்டர் பட்டம்லாம் கிடைக்கும் அப்படின்னு முத்து கேட்க சமூக சேவை பண்றவங்களுக்கு என் ஃப்ரெண்டு கோகிலா வாங்கி தருவா அப்படின்னு பார்வதி சொல்ல அப்படின்னு ஆர்வமா கேட்டுட்டு இருக்காரு முத்து. அதுக்காக தான்ப்பா விஜயா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்வதி சொல்ல ஓ அதுதான் அம்மாவோட இந்த திடீர் அவதாரத்துக்கு காரணமா அப்படின்னு முத்து தலையாட்டிக்கிட்டு இருக்க. ஆமாப்பா அதுக்கு தான் நல்லது பண்றா மாதிரி பண்றா, நான் அத பின்னால போய் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். முத்து நான் தான் இதை உங்ககிட்ட சொன்னேன் அவகிட்ட சொல்லிடாதப்பா அப்படின்னு பார்வதி கெஞ்சலா கேட்க நான் சொல்லவே மாட்டேன் த, நீங்க பயப்படாதீங்க போங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு விஷயம் கிடைச்ச சந்தோஷத்துல முத்து ஜாலியா தலையாட்டிட்டு இருக்காரு. பார்வதியத்தை இருக்க வரலும் அம்மாவோட ஆக்ஷன்ஸ்க்கெல்லாம் அர்த்தம் ஈஸியா கிடைச்சிடும்ன்ற சந்தோஷத்துல முத்து அங்கிருந்து போறாரு. நைட் ஆகுது. முத்து கட்டில படுத்திருக்க இந்தாங்கன்னு பாலை கொண்டு வந்து கொடுக்குறாங்க மீனா. அவங்களும் அங்க இருக்க சோஃபால உட்காந்துக்கிட்டு ஏங்க டாக்டர் பட்டம்லாம் படிக்காமையே வாங்க முடியுமா அப்படின்னு கேட்க மீனா இது வேற மாதிரி டாக்டர் பட்டம் அப்படின்னு முத்து சொல்ல டாக்டர்னா வைத்தியம் பார்க்குற டாக்டர் தானே அப்படின்னு மீனா கேட்க அது இந்த கௌரவ பட்டம்னு சொல்லுவாங்கல்ல அவங்களையும் டாக்டர்னு தான் சொல்லுவாங்கங்கிறாரு முத்து. ஓ அப்ப இதெல்லாம் யார் வேணா வாங்கலாமா அப்படின்னு மீனா கேட்க பொதுவா சயின்டிஸ்டுங்க சமூக சேவை பண்றவங்க ஒரு துறையில பெருசா சாதிச்சவங்க அவங்களுக்கெல்லாம் தான் கொடுப்பாங்க அப்படின்னு முத்து விவரமா சொல்ல ஓ அப்ப அத்தைக்கு டாக்டர் பட்டம்லாம் கொடுப்பாங்களா, அவங்க பரதநாட்டியம்லாம் ஆடுறாங்களே அதனாலயா அப்படின்னு மீனா ஆர்வமா ஆசையுமா கேட்க அட நீ வேற மீனா சும்மா 4 நாள் கிளாஸ் நடத்தினா கொடுத்துடுவாங்களா, டாக்டர் பட்டங்கிறது உண்மையா இந்த சமூகத்துக்காக உழைக்கிறவங்களுக்காக கொடுக்கறது இல்லைன்னா ஏதாவது பெரிய விஷயத்துல ஆராய்ச்சி பண்ணி அதுல சாதிச்சவங்களுக்காக கொடுக்கறது அப்படின்னு முத்து சொல்ல மீனா ஓஹோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க.
நான் இதெல்லாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவங்க கூட சில பேர் வாங்கியிருக்காங்க. நானே ஒரு தடவை ஒரு பட்டம் வாங்கினவரை என் கார்ல ஏத்திட்டு போனேன். அப்ப அவர் சொல்லிதான் எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு கூச்சத்தோட சொல்ற முத்து, அப்படி உண்மையா பண்றவங்களுக்கு தான் இப்படி டாக்டர் பட்டம் கொடுப்பாங்க அப்படின்னு முத்து சொல்ல, அப்ப அத்தைக்கு எப்படி கொடுக்க போறாங்கன்னு கேக்குறாங்க மீனா. அம்மா இந்த டாக்டர் பட்டத்தை ஏமாத்தி வாங்க பாக்குறாங்க அப்படின்னு முத்து சொல்ல, ஓ அதுக்கு தான் அத்தை கொஞ்ச நாளா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு மீனா சொல்ல, அவங்கவுங்க டாக்டர் பட்டம் வாங்குறதுக்காக என்னென்னலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, எவ்வளவோ படிச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்ன சாதாரண விஷயமா? ஆனா எங்க அம்மா அதை பொய் சொல்லி வாங்க பாக்குறாங்க. அவங்க நடிக்கிறதெல்லாம் நீயே பார்த்தல அப்படின்னு முத்து கேக்கு. ஆமாங்க, அன்னைக்கு பாசமா பேசி என்கிட்ட சாரி எல்லாம் கொடுக்கும் போதே எனக்கு தோணுச்சுங்கிறாங்க மீனா. அது மட்டுமா, சாப்பாடு போடுறது என்ன, செடி நடுறது என்ன, இப்படி நிறைய ஸ்டண்ட் வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. இதுக்கு பார்வதி அத்தை வேற வீடியோகிராஃபர் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என் அம்மாவுக்கு பெரிய அரசியல்வாதி ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் இருக்கு. எவ்வளோ ஊழல், இப்படிப்பட்டவங்களுக்கு டாக்டர் பட்டம் கிடைக்கலாமா? நாம அதை கிடைக்க விட்டுடலாமா? தப்பு இல்லைங்கிறாரு முத்து. ஏங்க உங்களுக்கு எதுக்குங்க இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு மீனா கேட்க, கண்ணுக்கு நேரா ஒரு அநியாயம் நடக்கும்போது பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது மீனா அப்படின்னு முத்து சொல்ல, நீங்க சொல்றதும் ஒரு விதத்துல நியாயம்தான். ஆனா நீங்க ஏதாவது பண்ண போய் அத்தைக்கு தெரிஞ்சா சும்மா இருப்பாங்களா என்ன அப்படின்னு மீனா கேக்குறாங்க. இருப்பாங்களா? சும்மா வானத்துக்கும் பூமிக்குமா குதிப்பாங்க? அதுக்காக தப்ப தட்டி கேட்காம இருக்க கூடாதுல்ல அப்படின்னு முத்து சொல்ல, என்ன பண்ணலான்னு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க மீனா. யோசிக்கிற முத்து அப்படியே ஜாலியா வந்து மீனாவோட தோல்ல கைய போட்டுக்கிட்டு, இத்தனை நாளா டாக்டர் பட்டம் கிடைக்கிறதுக்காக வீடியோ எடுத்தாங்கல்ல, நான் நாளையில இருந்து அவங்களுக்கு டாக்டர் பட்டம் கிடைக்க கூடாதுன்றதுக்காக வீடியோ எடுப்பேன். அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும், சரியா அப்படின்னு முத்து சொல்ல, அவரோட கையை தள்ளி விட்டுட்டு, ஐயோ என்னாலாம் முடியாதுங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. என்னோட செல்ல குட்டி, முடியாதுலாம் கிடையாது, நான் சொல்றேன் நீ செய்ய, சரியா? என் அம்மா நல்லது பண்ணி அவங்களுக்கு கிடைச்சா எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா இது தப்பு. இந்த நடிப்புக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படின்னு விஜயாவோட சமீப அவதாரத்துக்கு ஆப்படிக்க ரெடி ஆயிட்டு இருக்காரு முத்து. அதுக்கப்புறம் பால் எடுத்து ஒரே மூச்சில் குடிச்சிட்டு போய் படுத்து தூங்கிடுறாரு. அடுத்த நாள் பொழுது அழகா விடியுது. காலையிலே விஜயா ஹேண்ட்பேக் எடுத்துக்கிட்டு வேக வேகமா வெளியே வர, ஹாலில் நிற்கிற முத்து அவங்க முன்னாடி போய் நிற்கிறாரு. என்ன தள்ளு அப்படிங்கிற விஜயா கொஞ்சம் ஒதுங்கி போக, முத்து குடுகுடுன்னு ஓடி வந்து அவங்க முன்னாடி நிற்கிறாரு. என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு விஜயா கேட்க, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணுங்கிறாரு அவரு. என்ன கேட்கணும்? நான் அவசரமா வெளியில போறேன், எனக்கு டைம் ஆச்சுங்கிறாங்க விஜயா. போலாம், ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படின்னு முத்து சொல்ல, என்ன கேட்க போற? என்கிட்ட பணம்லாம் எதுவும் இல்லைங்கிறாங்க விஜயா. ஏமா நான் என்னைக்குமா உங்ககிட்ட பணம் கேட்டிருக்கிறேன்? வேற ஒன்று கேட்கணும் அப்படின்னு முத்து அவங்கள தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்க. வேற என்ன சொல்லு அப்படின்னு விஜயா எரிச்சலா கேக்குறாங்க. இந்த ரத்த தானம் கொடுத்ததுக்கு ஒரு மேடம் வந்தாங்கல்ல, அவங்க கிட்ட நீங்க தான் மீனாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதா சொன்னீங்கல்ல, எப்படி போய் சொன்னீங்க, எதுக்கு போய் சொன்னீங்க அப்படின்னு முத்து கேட்க விஜயா திணறி போறாங்க. என்ன சொல்லலான்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. புடவை மடிச்சிட்டு இருக்க மீனாவை விஜயா பார்க்க, மீனாவோட பார்வையும் கையும் தான் அங்க இருக்கு, காது இங்கதான் இருக்கு. என்ன பாக்குறீங்க? அப்பா தானே எனக்கு மீனாவை கல்யாணம் பண்ணி வச்சாரு, அப்பா பண்ணினது அப்படியே நீங்க பண்ணினதா சொல்லிட்டீங்க அப்படின்னு முத்து கேட்க விஜயாவுக்கு துணிச்சல் வந்துடுது. ஆமா சொன்னேன் அப்படின்னு டக்குன்னு சொல்ல, எதுக்கு இப்படி பொய் சொன்னீங்கன்னு கேட்குறாரு முத்து. பொய் தான் சொன்னேன், அவரு பண்ணினதை நான் பண்ணினதா சொன்னதுல என்ன உனக்கு? அவரு சொன்ன உடனே நான் வேண்டான்னு சொல்லியிருந்தா அவர் என்ன மீறி உனக்கு கல்யாணம் பண்ணி இருப்பாரா அப்படின்னு விஜயா கேட்க, கல்யாண கதை வந்த உடனே மீனாவோட முகத்துல வருத்தமும் சேர்ந்து வந்துடுது. முத்துவும் கொஞ்ச நேரம் மீனாவை பார்த்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்ல விஷயத்தை யார் தடுத்தாலும் எங்கள் அப்பா பண்ணுவார். ஆனால் அப்பா தானே அந்த குடும்பத்து மேலேயும் மீனா மேலேயும் இறக்கப்பட்டு மீனாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆமாம், உங்களுக்கு தான் மீனாவையும் பிடிக்காது, அவள் குடும்பத்தையும் பிடிக்காது, இப்போ மட்டும் அவங்களெல்லாம் பிடிக்குது எப்படி அப்படின்னு முத்து ஏதாவது ஒரு இடைவெளியில் பிடிச்சிடலான்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனா விஜய் யாரு? இதோ பாரு, இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே எனக்கு அந்த குடும்பத்தை பிடிக்காது, அதுவே ஒண்ணும் இல்லாத குடும்பம் அப்படின்னு விஜயா சொல்லிக்கிட்டு இருக்க. மீனா வலியோட வருத்தத்தோட பாக்குறாங்க. உன் பொண்டாட்டி குடும்பத்தை பெருமையா பேசுறதுக்கு என்ன இருக்கு? அந்த குடும்பத்தை பத்தி கோகிலா கிட்ட கேவலமா சொல்ல வேணாமேன்னு நினைச்சேன், அதனாலதான் நல்ல விதமா சொன்னேன், அதுக்கு இப்ப என்ன அப்படின்னு விஜயா கத்த. எதுக்கு இப்படிலாம் பொய் சொல்லிக்கிட்டு? நீங்க மீனாவை பத்தி சொன்ன மாதிரி நிஜத்துலயும் அப்படியே நடந்துக்கலாம் இல்லைங்கிறாரு முத்து. விஜயா மீனாவை ஒரு பார்வை கேவலமா பார்த்துட்டு
ஒரு கேவலமான சிரிப்பும் சிரிச்சுட்டு, ஓ உனக்கு இந்த ஆசை வேற இருக்கா? ஒரு பூ கட்டுறவள எனக்கு மருமகன்னு நான் பெருமையா வேற சொல்லணுமா? மனோஜ் அன்னைக்கு மண்டபத்துல இருந்து போன உடனேயே மண்டபத்தை காலி பண்ணிட்டு வந்திருக்கணும். ஓ அப்பா தான் உன்னை அவளுக்கு தாலி கட்ட சொன்னாரு. இல்லன்னா இவ்வளவு மாதிரி ஒருத்திய வீட்டுக்குள்ள வரவே விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு விஜயா கோவமும் எரிச்சலுமா சொல்ல, கரெக்ட் தான், நீங்க பெரிய ஆளு, நாங்க சாதாரண ஆளுங்க தான். ஆனா உங்க மனசுல இருக்கிறது இப்ப வெளியில வந்துருச்சுல்ல, அது போதுங்கிறாரு முத்து. டென்ஷனை எரிச்சலுமா முத்துவை பார்த்துக்கிட்டு, இதை கேட்க தான் வழியை மறிச்சிட்டு இருந்தியா, தள்ளுடா அப்படின்னு பிடிச்சி ஒரு தள்ளிட்டு விஜயா வெளியில போறாங்க. முத்து குடுகுடுன்னு மீனா கிட்ட ஓடி வந்து, என்ன மீனா வீடியோ எடுத்துட்டியான்னு கேட்க, இந்தாங்கன்னு கொடுக்குறாங்க மொபைல. சூப்பர் சூப்பர், இப்போ நீ போ, நான் சொல்லி கொடுத்த மாதிரி பண்ண, போய் பேசு போ அப்படின்னு ஹஸ்கி வாய்ஸ்ல சொல்ல மீனா விஜயா கிட்ட போறாங்க. முத்து அங்க ஒரு சோஃபால உட்காந்துட்டு மொபைல் பாக்குற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. மீனாவை பார்த்த உடனே விஜயா பக்கத்துல வந்து, ஏய் இவங்கிட்ட ஏதாவது கோல் மூட்டி விட்டியா? அவன் வந்து என்ன கேள்வி கேக்குறான் அப்படின்னு கேட்க, இல்ல அத்தை, நான் எதுக்கு அவர்கிட்ட உங்களை பத்தி தப்பா சொல்ல போறேன் அப்படின்னு மீனா கேட்க, சும்மா நடிக்காத அப்படின்னு விஜயா சொல்ல, அத்தை நான் ஏன் அத்தை நடிக்க போறேன், எனக்கு நடிக்கலாம் தெரியாதுங்கிறாங்க மீனா. ஓ அப்ப எனக்கு நடிக்க தெரியும்னு சொல்றியா அப்படின்னு விஜயா கேட்க, அதை பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதத, நான் என்ன சமைக்கணும்னு கேட்க வந்தேன், எனக்கு ஒரு ஆர்டர் இருக்கு சீக்கிரம் போகணுங்கிறாங்க மீனா. ஓ மகாராணிக்கு ஆர்டர்லாம் இருக்கா, நீ என்ன பண்ற, கதம்ப சாம்பார் வச்சிடு, அதுல நிறைய காய்கறிகள்லாம் போடு சரியா அப்படின்னு விஜயா சொல்ல, சரிங்கத்தங்கிறாங்க மீனா. அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், கீரை கூட்டு அப்படின்னு விஜயா சொல்லிக்கிட்டு இருக்க, கீரை வீட்டுல இல்லத்தங்கிறாங்க மீனா. இல்லன்னா வாங்கிட்டு வந்து பண்ணு அப்படின்னு விஜயா அங்கிருந்து போக, அத்தை மார்க்கெட் வரைக்கும் போகணும் அத்தை, கீரை பக்கத்துல எங்கேயும் கிடைக்காது அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க, போன விஜயா திரும்பி வந்து முறைக்கிறாங்க. அப்ப மார்க்கெட் போய் வாங்கிட்டு வா, அதை விட உனக்கு என்ன பெரிய வேலை இருக்க போகுது அப்படின்னு விஜயா கேட்க, அத்தை அதான் பூ ஆர்டர் வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லைங்கிறாங்க மீனா. அதுக்கு நீ பூ கட்டி கொடுக்கலன்னா யாரும் கல்யாண காட்சியை பண்ண மாட்டாங்களா? உன்னைய இந்த வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்ததே பெரிய விஷயம், நீ வீட்டு வேலையை பார்க்காம உன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிற, முதல்ல நான் சொல்ற வேலையை நீ ஒழுங்கா செய்யு, சமையல் வேலையை முடிச்சுட்டு துணியெல்லாம் நிறைய இருக்குது மெஷின்ல போடு புரியுதா அப்படின்னு அதிகாரமா சொல்லிட்டு விஜயா அங்கிருந்து போக, முத்து அதை வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. மீனா ரொம்பவே சங்கடமா நின்று இருக்க, போன விஜயா மறுபடியும் திரும்பி வந்து, மனோஜோட சட்டையெல்லாம் கையிலேயே துவ, மிஷின்ல போட்டா ஒழுங்கா அழுக்க போறதில்ல அப்படின்னு விஜயா சொல்ல, அத்தை அதெல்லாம் பண்ணணும்னா டைம் ஆயிடுங்கிறாங்க மீனா. அதே மாதிரி கீரை வாங்க போகணும்னாலும் டைம் ஆயிடும், நான் பூவை கொடுத்துட்டு வரும்போது கீரை வாங்கிட்டு வந்துடுறேன் அத்தை, நாளைக்கு செஞ்சு தர்றேன்னு மீனா சொல்ல, அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு, நான் சொல்றத செய்ய, சும்மா எடுத்து பேசிட்டு இருக்காத, உனக்கெல்லாம் இப்படி ஒரு வாழ்க்கை வந்ததே பெரிய விஷயம், இதுக்கு மேல பூக்கட்டி நீ ஒண்ணு கிழிக்க வேண்டாம், சொன்ன வேலையை பாரு அப்படின்னு பயங்கரமா கத்திட்டு விஜயா அங்கிருந்து போறாங்க. முத்துவும் டன் அப்படின்னு எழுந்து குடுகுடுன்னு ஓடி வந்து மீனா முன்னாடி நிக்கிறாரு. சூப்பர் மீனா, நான் நினைச்ச மாதிரியே அம்மா உன்னை நல்லா திட்டினாங்கிறாரு அவரு. மீனா ஏற்கனவே கொஞ்சம் வருத்தத்திலையும் கோவத்திலையும் இருக்கவங்க யார்கிட்ட காட்ட முடியும், முத்துக்கிட்ட தான். நான் திட்டு வாங்கினது உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கா அப்படின்னு மீனா கேட்க, ஏய் அப்படி இல்ல, நமக்கு தேவையான விஷயம்லாம் வெளியில வந்துருச்சுல்ல, வழக்கமா திட்டுறதை விட அம்மா இன்னைக்கு உன்னை அதிகமாவே திட்டாங்க, அம்மாவுக்கு நேரம் சரியில்லை போல இருக்குன்னு முத்து சந்தோஷமா சிரிக்க, மீனா கோவமும் வருத்தமுமா நின்னுட்டு இருக்காங்க. வீடியோவும் சூப்பரா வந்திருக்கு அப்படின்னு முத்து சொல்ல, சரி இந்த வீடியோவெல்லாம் வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க மீனா. இது மட்டும் பத்தாது, இன்னும் சில விஷயங்கள்லாம் எடுக்கணும் அப்படின்னு முத்து சொல்ல, என்னங்க பண்ண போறீங்கன்னு மீனா கேக்குறாங்க. சொல்றேன், அது வீட்டில் இல்லை வெளியில அப்படின்னு முத்து சொல்ல, எனக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிர போதோன்னு பயமா இருக்குங்க அப்படின்னு மீனா சொல்ல, எதுக்கு பயப்படுற, நான் சொல்றத மட்டும் பண்ணு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், வீடியோ பார்த்துக்கிட்டு இதோ நான் வந்துடுறேன் அப்படின்னு முத்து மொபைலை மீனா கையில கொடுத்துட்டு அங்கிருந்து போறாரு. மனோஜ் ஷோரூம்ல உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்க சந்தோஷ் வராரு. ப்ரோ வாங்க ப்ரோன்னு சொல்ல, என்ன ப்ரோ ஏதோ பேசணும்னு சொல்லி அர்ஜென்ட்டா வர சொன்ன அப்படின்னு பார்க் ஃப்ரெண்டு மொட்டை பாஸ் கேட்க, சொல்றேன் ப்ரோ உட்காருங்க முதல்லங்கிறாரு மனோஜ். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே தன்னோட பேக் எடுத்து கீழே வைக்கிறாரு. மனோஜ் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்துட்டு, நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கேன் ப்ரோ அப்படின்னு மெதுவா சொல்ல, எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே வேலையா போச்சு, ஒரு மனுஷன் வாழ்க்கையில பிரச்சனை வர்றது சாதாரண விஷயம்தான், ஆனா பிரச்சனைக்கு நடுவுல தான் உன் வாழ்க்கையே ஓடுது, சரி விஷயத்த சொல்லுங்கிறாரு மொட்டை பாஸ். ப்ரோ என் ஷோரூம்ல 2 பேர் வேலை பார்த்தாங்கல்ல அப்படின்னு ஆரம்பிக்கிற மனோஜ் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு கடைசியா ராஜா
நீ ராணி கிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரியான ஆதாரம் எதுவும் இதுவரையில எங்ககிட்ட இல்ல. ஆனா இப்ப அதுக்கான வீடியோ ஆதாரமே எங்ககிட்ட இருக்குன்னு சொன்னது வரைக்கும் சொல்லி முடிக்கிறாரு மனோஜ். படு சீரியஸா கேட்டுட்டு இருந்த மொட்டை பாஸ் படார்னு கையை தட்டி பயங்கரமா சிரிக்கிறாரு. நொந்து போன மனோஜ், ஏன் ப்ரோ சிரிக்கிறீங்கன்னு கேக்குறாரு. உனக்கு மட்டும் எப்படியா இப்படி டிசைனா பிரச்சனை வருது? அந்த 2 பேர் கையில மாட்டின அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி ஆயிட்ட நீ. அப்படியே உன்னை தேய்ச்சி மொத்தத்தையும் கறந்துட போறாங்க அப்படின்னு மொட்டபாஸ் சந்தோஷமா சிரிச்சிட்டு சொல்ல, அதான் ப்ரோ எனக்கு பயமா இருக்கு. முதல்ல 2 லட்சம்னு ஆரம்பிச்சாங்க, இப்போ டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் போய்கிட்டே இருக்கு. அதுக்கு தான் அவங்கள வீடியோ எடுத்து மாட்டி விடலாம்னு முத்து சொன்னான். அதை கேட்டு நானும் பண்ணினேன். ஆனா அவங்க என்ன வீடியோ எடுத்துட்டாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, உன் தம்பி நல்லா தான் ஐடியா கொடுத்துருக்கான், அதை உனக்கு தான் சரியா எக்ஸிக்யூட் பண்ண தெரியல அப்படின்னு மொட்டபாஸ் சொல்ல, நீங்க ஏதாவது ஐடியா கொடுங்க ப்ரோங்கிறாரு மனோஜ். திரும்பவும் உன் தம்பி கிட்ட சொல்ல வேண்டியது தானே, அவன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நல்லா டீல் பண்ணுவானே அப்படின்னு மொட்டபாஸ் சொல்ல, திரும்ப அவங்கிட்ட எல்லாம் போய் கேட்க முடியாது ப்ரோ, அவன் வேணும்னே என்னை திட்டி அவமானப்படுத்தி வெறுப்பேத்துவான், நீங்களே ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படின்னு மனோஜ் அடுத்த ஆட்டத்துக்கு ரெடி ஆகுறாரு. ஐடியா அப்படின்னு மொட்டை மண்டையை கசக்கி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு சந்தோஷ். அவரு டிங் டிங்னு இங்க அங்க நடந்துட்டு இருக்க, நல்லா யோசிங்க ப்ரோ, யோசிக்கிறதுக்கு எவ்வளவு வேணா டைம் எடுத்துக்கங்க, ஆனா நல்ல ஐடியாவா சொல்லுங்க அப்படின்னு மனோஜ் கேட்க, இவரு சொடத்தெல்லாம் போட்டு வானத்தெல்லாம் பார்த்து யோசிச்சுட்டு இரு சொல்றேங்கிறாரு. மனோஜும் ரொம்ப சீரியஸா அவர் பக்கத்திலேயே போய்கிட்டு இருக்க, கொஞ்சம் நவரு ப்ரோ அப்படின்னு தள்ளி விட்டுட்டு ரொம்ப தீவிரமா யோசிக்கிறாரு. டக்குன்னு அவர் ஐடியான்னு ஒத்த விரல தூக்க, என்ன ப்ரோ என்ன ஐடியா அப்படின்னு மனோஜ் கேட்க, அந்த ராணி கிட்ட நீ தப்பா நடந்துகிட்டேன்னு சொல்லி தானே உன்னை மிரட்டுறாங்க அப்படின்னு சந்தோஷ் கேட்க, ஆமா ப்ரோ, என்ன போய் இப்படி சொல்றாங்க, பொண்ணுங்க விஷயத்துல நான் அப்படிலாம் பண்ணுவேனா அப்படின்னு மனோஜ் வருத்தமா திரும்ப, விட்டா நீ ஓவரா நடிப்பியே, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கூட அப்படி இப்படி இருந்திருக்கல்ல அப்படின்னு சமயம் பார்த்து காலை வாடுறாரு மொட்டபாஸ். அதெல்லாம் அப்பா ப்ரோ, இப்ப என் ஒய்ஃபு தான் எனக்கு எல்லாம், நீங்க ஐடியா மட்டும் சொல்லுங்கிறாரு மனோஜ். அதான்யா, அந்த பொண்ணை நீ தப்பா நடந்துகிட்டேன்னு சொல்றால, அதை உண்மையாக்கிடு அப்படின்னு சந்தோஷ் சொல்ல, அதிர்ந்து போய் புரியலங்கிறாரு மனோஜ். அந்த பொண்ணுகிட்ட நீ உண்மையிலேயே தப்பா நடந்துக்கன்னு சொல்றேன் அப்படின்னு மொட்டப்பா சொல்ல, ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க, பிரச்சனையை தீர்த்து வைக்க ஐடியா கேட்டா நீங்க ஜெயிலுக்கு போக ஐடியா கொடுக்குறீங்க அப்படின்னு மனோஜ் பதறி போய் கேட்க, இல்லையா இதுக்கு இதுதான் வழிங்கிறாரு மொட்டபாஸ். ஏன் ப்ரோ, நீங்களும் எதுலையாவது என்னை மாட்டி விட பிளான் பண்றீங்களா அப்படின்னு மனோஜ் கேட்க, உன்னை யாரும் எதுலையும் மாட்டி விட தேவையே இல்லை, நீயாவே போய் மாட்டிக்குவ, முதல்ல நான் சொல்றதை கேளு, முள்ளால தான் எடுக்கணும், வைரத்தை வைரத்தால தான் அறுக்கணும் அப்படின்னு பயங்கர தத்துவம்லாம் சொல்லி, அந்த மாதிரி தான் இதுவும், நீ அவகிட்ட தப்பா நடந்துக்கோங்கிறாரு சந்தோஷ். என்னாலெல்லாம் அப்படிலாம் நடந்துக்க முடியாது, என் ரோஹிணியை தவிர எந்த பொண்ணையும் நான் பார்க்க மாட்டேங்கிறாரு மனோஜ் உறுதியா. டேய் ஓவரா ஆசைப்படாத, நான் என்ன உன்னை உண்மையாவா தப்பா நடந்துக்க சொல்றேன் அப்படின்னு சந்தோஷ் சொல்ல, அப்புறம் அப்படின்னு பாக்குறாரு மனோஜ். சும்மா அவகிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரி நடியா அப்படின்னு மொட்டபா சொல்ல, நடிச்சா அப்படிங்கிறாரு மனோஜ். அவ பயந்து என்னை விட்டுருங்கன்னு சொல்லுவா அப்படின்னு அவர் சொல்ல, சரின்னு தலையாட்டுறாரு மனோஜ். அப்ப நீ அவகிட்ட உன் புருஷனை விட்டு நீ எங்கிட்ட வந்துரு, உன்னை நான் நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லுங்கிறாரு சந்தோஷ். சொன்னா அப்படின்னு ஒத்த கேள்வியா மனோஜ் கேட்டுட்டு இருக்க, அவ பயந்துருவா, தெரியாம இப்படி பொய் சொல்லிட்ட, என்னை விட்டுருங்கன்னு சொல்லி அழுவா, அதை நீ ரெக்கார்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன்னா அதை நீ உனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கலாம், என்ன சொல்ற அப்படின்னு முத்து சொன்ன ஐடியாவுக்கு கொஞ்சம் பாலிஷ் போட்டு சில பல பிட்டுகளை சேர்த்து சொல்றாரு சந்தோஷ். மனோஜ் யோசனையா நடக்க ஆரம்பிக்க, யோ என்ன சொல்றேன்னு பின்னாடி வந்து தட்டுறாரு சந்தோஷ். ப்ரோ இதெல்லாம் சரியா வருமா ப்ரோ அப்படின்னு மனோஜ் கேட்க, அதெல்லாம் சரியா வரும், நீ அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றேன்னு தானே சொல்றாங்க, அத உண்மையிலேயே நீ செய்யற மாதிரி ஒரு பில்டப் தானே கொடுக்க போற, எல்லாம் தானா சரியாயிடும் அப்படின்னு மொட்டப்பா சொல்ல, மனோஜுக்கு பயம் வந்துடுது, இதெல்லாம் கேட்கவே பயமா இருக்கு ப்ரோங்கிறாரு அவரு. நீ இப்படி பயப்படுறதுனால தான் உன்னை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க, உன் ஷோரூம்ல இருந்து மொத்த பொருளையும் வாங்கிட்டு உன்னை நடு ரோட்ல நிக்க வச்சிருவாங்க, அது உனக்கு ஓகேவா அப்படின்னு மொட்டபாஸ் கேட்க, இல்ல அப்படியெல்லாம் நடக்க கூடாது ப்ரோ, நான் போய் அந்த ராணி கிட்ட தப்பா நடந்துகிட்டா அவ புருஷங்காரன் சும்மாவா இருப்பான்னு கேக்குறாரு மனோஜ். அது எப்படி சும்மா இருப்பான்,
அடி பின்னிடுவான்னு அதை ரசிச்சு சொல்றாரு மொட்டை பாஸ். என்னது அப்படின்னு பயந்து மனோஜ் அரடி பின்னாடி போக, அவன் இருந்தாதானே, அவன் இல்லாதப்பதான் நீ அவங்க கிட்ட போய் நடிக்கணும் அப்படின்னு ஐடியா கொடுக்க, அவன் எப்ப இருக்க மாட்டான்னு எனக்கு எப்படி தெரியுங்கிறாரு மனோஜ். அதை நான் பாத்துக்கிறேன், அவங்க அட்ரஸை மட்டும் எனக்கு அனுப்பி வை, நான் போய் செக் பண்ணிட்டு அவ புருஷன் எப்ப வெளியில போறான் எப்ப உள்ளர வர்றான் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு ஒரு கரெக்டான டயத்துல உன்னை கூட்டிக்கிட்டு போறேன். நீ அங்க வந்து நான் சொல்றத மட்டும் பண்ணு, அப்புறம் பாரு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் அப்படின்னு மொட்டை பாஸ் சொல்ல, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா, செய்யலாமா அப்படின்னு மனோஜ் ரொம்பவே யோசிக்கிறாரு. ஒரு கோவில் பக்கத்துல சூப்பர் பிச்சைக்காரன் நின்னுட்டு இருக்க, மீனா கொஞ்சம் தள்ளி நிக்கிறாங்க. அங்க முத்துவோட காரம் இருக்குது. பிச்சைக்காரன் மெதுவா நடந்து வந்து மீனான்னு கூப்பிட அப்படின்னு திரும்புறாங்க. என்ன அந்த பக்கமே பாக்குற, இந்த பக்கம் திரும்ப மாட்டேங்கிற, அம்மா வர்றாங்களான்னு பாக்குறியான்னு கேக்குறாரு முத்து. இப்படி ஒரு வேஷத்துல என்னால உங்களை பார்க்க முடியலங்க, அதான் அந்த பக்கம் திரும்பி நின்றுட்டு இருக்கிறேன். இப்ப இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு மீனா கேட்க, மீனா அம்மாவோட நடிப்புக்கு எண்டு கார்டு போடணும்னா இதெல்லாம் தேவைதான், ஒரு தப்பு நடந்துடக்கூடாதுல்ல, அதான் இந்த கெட்டப்ல இருக்கேன். அதுவும் இல்லாம அவங்களுக்கு என்ன அடையாளம் தெரியக்கூடாதுல்லன்னு தாடியை தடவிட்டு இருக்காரு முத்து. அதுக்கு வேற யாரையாவது நடிக்க சொல்லி இருக்கலாம்ல அப்படின்னு மீனா கோவமா கேட்க, வேற யாராவது நடிச்சு சொதப்பிட்டாங்கன்னா, அதுவும் இல்லாம எங்க அம்மா கிட்ட எப்படி பேசினா எப்படி ரியாக்ஷன் வரும்னு எனக்கு தான் தெரியும், நீ வீடியோ மட்டும் கரெக்டா எடு அப்படின்னு முத்து சொல்ல, சாரி பிச்சைக்காரன் சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறாங்க மீனா. அப்போ விஜயா அந்த வழியா வர, ஏங்க அத்தை வர்றாங்கங்கிறாங்க மீனா. பாரு நான் போறேன் அப்படின்னு பிச்சைக்காரன் எங்க இருந்து போயிட மீனா காரோட மறைவுக்கு போறாங்க. விஜயா நடந்து வந்துகிட்டு இருக்க, பிச்சைக்காரன் நேரா எதிரில் போய் மா தாயே அப்படின்னு கத்த, விஜயா பயந்து போயிடுறாங்க. அம்மா தாயே பசிக்குது, ஏதாவது கொடுங்கம்மா, ஏதாவது தர்மம் போடுங்கம்மா, அம்மா 2 நாள் ஆச்சுமா அப்படின்னு பிச்சை கேட்டுட்டு இருக்க. சிச்சி போ 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 அப்படின்னு விஜயா அருவருப்போட அரண்டு போய் தள்ளி நிக்கிறாங்க. அம்மா 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 அப்படின்னு பிச்சைக்காரன் கத்திக்கிட்டு இருக்க, உனக்கு வேற வேலையெல்லாம் கிடையாதா, போடா அந்த பக்கம் போ அப்படின்னு கத்திட்டு விஜயா நடக்க போக, காசு கூட வேணாமா, ரொம்ப பசிக்குதுமா, உங்களை பார்த்தா மகராசியா தெரியுது தாயே அப்படின்னு பிச்சைக்காரன் கேட்க, இப்படிலாம் சொன்னா நான் ஏமாந்து போய் காசு கொடுத்துருவேன்னு நினைச்சியா, அதெல்லாம் கொடுக்க முடியாது, தள்ளி நில்லுடா சே அப்படின்னு விஜயா நடக்க ஆரம்பிக்க, அம்மா அம்மா சாப்பாடு வாங்கி கொடுங்கம்மா, உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகுமா, அம்மா பசிக்குது தாயே பசிக்குது தாயே, 2 நாளா சாப்பிடல தாயி, தாயி மனசு இறங்கு தாயி அப்படின்னு முத்து முதுக வளைச்சு கெஞ்சிக்கிட்டு இருக்க. சீச்சி போடா போடா போ, தொல்லையா போச்சு அப்படின்னு விஜயா அங்க இருந்து வேகமா போறாங்க. பிச்சைக்காரனும் விடாம பின்னாடியே போய் அம்மா தாயேன்னு சொல்லிட்டு இருக்க. வேகமா போன விஜயா அங்க கிடக்கிற ஒரு குச்சை பார்த்து அதை எடுத்துக்கிட்டு, உன்னை இப்படி வெளுத்து விட்டாதான் அடங்குவேன்னு குச்சை வச்சு சட்டு சட்டுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மீனா இதை வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. முத்துவுக்கு இந்த கெட்டப் நச்சுன்னு நல்லா பொருந்தி இருக்கு. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.